விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பள்ளிகளில் உறுதிமொழிகளை எடுக்க வேண்டும் என்று பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார். அபிநயா, சுற்றறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி அது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை பெரம்பலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரால் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் விநாயகர் சதுர்த்தியை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் கொண்டாட வேண்டும் என்ற வகையில் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் 10 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும். அது செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் இதனை ஏற்க வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல் இந்த சுற்றறிக்கை மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களாலும் அனுப்பப்பட்டிருக்கிறதா அல்லது பெரம்பலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மூலமாக மட்டும் அந்த மாவட்டத்திற்கு மட்டும் இந்த சுற்றறிக்கை தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கையை பொறுத்த வரைக்கும் இது பெரம்பலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரால் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையாகத்தான் இருக்கிறது. அதில் குறிப்பாக என்ன விதமான மூலப்பொருட்களை கொண்டு விநாயகர் சிலைகளை உருவாக்க வேண்டும், அதை எப்படியாக பயன்படுத்த வேண்டும், அதனை சுற்றுச்சூழலுக்கு மாசுபாட்டை ஏற்படுத்தாத வகையில் எப்படியான வழிமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பாக 10 உறுதிமொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்று ஒரு 10 பாயிண்ட் அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சுற்றறிக்கையில். இதில் மிக குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டம் என்பது ஒரு பள்ளி ஒரு அரசு அலுவலரால் அது சார்ந்த அறிவுறுத்தல்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வி இயக்ககம் தரப்பில் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையாக இல்லை. இது மாவட்ட அளவில் இப்படியான ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதற்கு ஆசிரியர் சங்கம் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டம் தொடர்பாக இருவேறு கருத்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த சுற்றறிக்கை என்பது சர்ச்சையாக மாறி இருக்கிறது. ஸ்ரீராம், பெரம்பலூர் கல்வி அலுவலர் அனுப்பிய சுற்றறிக்கையால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. அபிநயா, நீங்க கேள்விகளை தொடரலாம். அபிநயா, பிரின்ஸ் கஜேந்திர பாபு கல்வியாளர் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவங்க கிட்ட நீங்க கேள்விகளை தொடரலாம். அபிநயா. நன்றி ஸ்ரீராம். திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, பெரம்பலூர் முதன்மை கல்வி அலுவலரால் இந்த சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையை பொறுத்த வரைக்கும் அது விநாயகர் சதுர்த்தியில் ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்காத வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற வகையில் தான் அது அமைந்திருக்கிறது. இருந்தாலும் இது எதிர்க்கப்படுகிறது. உங்களுடைய கருத்து என்ன? இது சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்வு என்பது மாணவர்களுக்கு நிச்சயமாக வேண்டும். வந்து மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்பது சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற பொருளா பாதிக்காத பொருளா, ஏன் இதை பயன்படுத்த வேண்டும், ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது என்று மாணவர்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய கடமை வந்து கல்வித்துறைக்கு அந்த கடமையை வந்து குழந்தை கல்வி செய்திருந்தால் அது பாராட்ட வேண்டியதுதான். இந்த கடவுளை நான் வணங்குவேன், இந்த கடவுளை வழங்குவது இப்படி வணங்கணும் அப்படியெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட இடம் கிடையாது. ஏன்னா கல்வியல் செயல்பாட்டுல மதத்திற்கோ கடவுளுக்கோ எந்த இடமும் கிடையாது. எந்த கடவுளா இருந்தாலும் சரி அந்த இடம் கிடையாது. எனவே கடவுளை வழிபடுவதற்கு உண்டான உறுதிமொழிகள் என்பது அவசியமற்றது. அதே நேரத்துல சூழலியல் சம்பந்தமாக அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த வழிபாட்டு முறையாக இருந்தாலும் சூழலியை பாதிக்காமல் அதை நீங்க செய்யணும்ன்ற விழிப்புணர்வையும் நாம் ஏற்படுத்தணும். ரெண்டும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ளணும். இந்த 2 விதங்களுக்குமான வித்தியாசத்தை உணர்ந்து இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பள்ளிகளில் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் கல்வி அலுவலரின் சுற்றறிக்கையால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது.